தமிழர்களை பழிப்பதா, தமிழ் மொழியை பழிப்பதா பாரதிய ஜனதா கட்சி சொல்வது உங்களை ஒழிப்பது தான் எங்க வேலையே. எத்தனை வருஷம் இந்த நாடகத்தை நிறுத்தி ஏமாத்துவீங்க? போராட்டம் பண்றதுக்கு டாபிக் எதுவும் கிடைக்கலையா? தர்மேந்திர பிரதான் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? அவர் சொன்ன கேள்விக்கு, அவர் சொன்ன விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு யாருக்கா துப்பு இருக்காங்க? இன்னொன்று, திமுக எம்பிகள்லாம் இன்னைக்கு அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். இப்போ நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 39 எம்பி கிட்டையும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். என்ன மன்னிப்பு நினைக்கிறீங்க? ஒன்றுமே தெரியாத உனக்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்பி அமைச்சதுக்கு இந்த தமிழக மக்கள் சார்பாக மன்னிப்பு கேட்கணும். அதாவது அடிப்படையில் ஒரு கொள்கை வருது, அது மத்திய அரசு கொண்டு வருதா, அது வந்து பிஜேபி கொண்டு வரதான்றதெல்லாம் விட்டுருங்க. அதில் உள்ள நல்ல சாராம்சத்தை பார்க்கறதுக்கு இங்கே ஒரு கட்சி இல்லைங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தரு, அவரை காப்பாற்றணும் கர்த்தரு. இந்த பாட்டு திமுக நீ சரியா இருக்கும். பொய் சொல்றவன் இவ்வளோ தீர்க்கமா அண்ணன் தயநிதி மாறன் பேச்ச பார்த்தீங்கன்னா ஷேவ் ஷேவ். திமுக ஆட்சி பப்பி ஷேவ். தர்மேந்திர பிரதான் எங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி சொல்லுங்க? அவர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா? தமிழக மாணவர்களுக்காக அந்த கத்து கத்துறாரு. அது மாதிரிலாம் எம்பி இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு மக்களுக்கு 4 விஷயம் நடந்திருக்கும். எல்லாம் அங்கே போய் பாட்டு பாடுறதுக்கும், அங்கே சேர இடிச்சுக்கிறதுக்கும், ஷேம் ஷேம் பப்பி ஷேம்னு கத்துறதுக்கு லைக்கா இருக்காங்க. மத்திய அரசு எதற்காக எதிர்க்கணும்? லூசா நீங்க? லூசாங்க, பைத்தியம் கூட பண்ணாதுங்க. எங்ககிட்ட ஓட்டு 100 தடவை கேட்குறீங்கல்ல, காலில் வந்து விழுறீங்கல்ல, 100 பணம் கொடுக்குறீங்கல்ல, எங்களுக்கு இவ்வளோ கெஞ்சி கூத்தாடி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போய் அங்கே நீங்கள் செய்த சாதனை என்ன? என்ன பேருக்கு பின்னாடி எம்பின்னு போகிறதுக்கு நாங்கள் தான் இழிச்ச வாங்கிங்களா? இந்த திருட்டு பசங்க எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறதும், அங்கே போய் பார்லிமெண்ட்டில் கருப்பு கொடி காட்டுறதும், இங்கே கருப்பு கொடி காட்டுறது, அங்கே கருப்பு புடவை கட்டுறது, இது ஒரு பழப்பாங்க. இதெல்லாம் ஒரு வேலை. நீ கருப்பு சட்டை போடுறதுக்கும் கருப்பு புடவை கட்டுறதுக்கும் உனக்கு எம்பியை காமிச்சோமா? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த மற்றும் வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம் சார். நேற்று பாராளுமன்றத்தில் பார்த்துருப்பீங்க, தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் அவங்க இந்த என்இபி பற்றி பேசினதுக்கு அவர் தரப்பில் ஒரு பதில் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் அவர் வந்து நான் டெமோக்ராட்டிக், நான் சிவிலைஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தார். அதற்கு அவர் அப்பாலஜி கேட்டிருந்தாலும் கனிமொழி அவர்கள் வெளியில் வந்து பேசும்போது சொன்னாங்க, தமிழக மக்களே வந்து நான் சிவிலைஸ்டு பீப்புள், அநாகரிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு இடத்துல வந்து திமுக சார்பாக தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மை படம் இதெல்லாமே வந்து எரிக்கப்பட்டு ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்று பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் மேலே நடக்கப்பட்டது. தமிழர்களை பழிப்பதா, தமிழ் மொழியை பழிப்பதா பாரதிய ஜனதா கட்சி சொல்வது உங்களை ஒழிப்பது தான் எங்க வேலையே. என்ன நாடக கம்பெனியோடைய விரிவாக்கத்தை தொடங்கி தாத்தா காலத்துல நாடகத்தை பண்ணிக்கிட்டு எத்தனை வருஷம் இந்த நாடகத்தை நிறுத்தி ஏமாத்துவீங்க? போராட்டம் பண்றதுக்கு டாபிக் எதுவும் கிடைக்கலையா? தர்மேந்திர பிரதான் மாண்புமிகு அமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? அவர் சொன்ன கேள்விக்கு, அவர் சொன்ன விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு யாருக்கா துப்பு இருக்காங்க? அவர் சொன்ன விஷயம் என்ன? ஏங்க, இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? என் கேபின்ல வந்து பேசுனீங்களா இல்லையா? 2 வருடம் அதுக்கான நிதி வந்துகிட்டு இருக்கா இல்லையா? இதே கேள்வி கேட்கக்கூடிய அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் என்கிட்ட வந்தீங்களா இல்லையா? அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் நீங்களும் கூட இருந்தீங்களா இல்லையா? அப்பெல்லாம் வாய் மூடி கம்னு இருந்துட்டு 2 வருடம் கம்னு இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து ஆக இந்த மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குதுன்னு சொல்லி சொன்னா யார் நாடகம் ஆடுறது? ஏங்க, நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று ஏங்க பேசுறீங்கன்னு கேட்பமா மாட்டோமா? என்கிட்ட ஒன்று சொல்றீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க மாத்தி பேசினா ஏன் அஞ்சு இப்படி பண்றீங்க, ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னு கேட்பனா மாட்டேனா? ஒரு அகந்தை இருக்குமா இருக்காதா? ஏன்பா பொய் சொல்றீங்க, பார்த்து கொஞ்சம் முடியும். இன்னொன்று, திமுக எம்பிகள்லாம் இன்னைக்கு அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். இப்போ நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 39 எம்பி கிட்டையும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். என்ன மன்னிப்பு நினைக்கிறீங்க? ஒன்றுமே தெரியாத உனக்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்பி அமைச்சதுக்கு இந்த தமிழக மக்கள் சார்பாக மன்னிப்பு கேட்குறோம். ஒரு கருவமும் தெரியலங்க. மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள், அஞ்சுவிடம் மன்னிப்பு கேள். உங்களுக்கு சிரிப்பு வருதா? இதே மாதிரி தான் சம்மந்தமே இல்லாமல் எல்லாட்டையும் மன்னிப்பு கேள். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது தமிழ்நாடு மக்கள்கிட்ட,
பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள். இப்படி ஒரு கேவலப்பட்ட ஆட்சி நடத்துறதுக்கு தமிழ்நாடு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேள். இல்லை, இதை எப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ NEP அப்படின்றது முன்னாடி மும்மொழி வந்து 3வது மொழியாக படிக்க வேண்டியது ஹிந்தி அப்படின்றது காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில் இருந்து, அதன் பிறகு கஸ்தூரிரங்கன் அவருடைய கமிட்டி போட்டு அப்புறம் மோடி அவர்கள் வந்து 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழி அப்படின்னு மாற்றினார். அப்போ அத்தனை வருடமாக இருந்தது. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் ஏன் இதை இப்படி மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது இல்லையா? இது பெட்டர் வெர்ஷனாக இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கு NEPக்கு வந்து சைன் பண்ணிட்டு ஒருவேளை அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு வேளை திரிப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு மாற்று சிந்தனை இருக்குன்னு எடுத்துக்கூடாது. திமுகவின் துரோக வரலாறு மேடம். இவனுக்கு இதே பழக்கம் தான். நம்மகிட்ட ஒன்று சொல்லுவான், இவன் ஒன்று செய்வான். நான் கேட்பது ஒன்று தான், எங்கே திணிச்சோங்க? உங்கள் வாயில் துணியை தான் திணிக்கணும். தயவுசெய்து எதுவும் பேசாதீங்கடா. பார்லிமெண்ட்டில் வந்து அதுவும் இந்த தமிழிசை தங்கப்பாண்டி அக்கா அவங்க ஓட்டு போட்டு அவங்க இருக்கிற எம்பியாக இருக்கக்கூடிய தொகுதியில் நான் இருக்கேன். ரொம்ப வேதனைப்படுறேன். எங்கள் அக்கா தாமரை நாயகி தமிழிசை சௌந்தரராஜன் ஜெயிக்க வச்சுருந்தா எவ்வளோ அற்புதமான பேச்சுகள் நடந்திருக்கும். எங்கள் மாநில தலைவர் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் MP ஆகி போயிருந்தா. இன்றைக்கி தான் புரியுது எங்களுக்கு, இது போன்ற எம்பிகள்லாம் போய் அங்கே என்ன பேசணும்னே தெரியலங்க. அதாவது அடிப்படையில் ஒரு கொள்கை வருது, அது மத்திய அரசு கொண்டு வருதா, அது வந்து பிஜேபி கொண்டு வரதான்றதெல்லாம் விட்டுருங்க. அதில் உள்ள நல்ல சாராம்சத்தை பார்க்கறதுக்கு இங்கே ஒரு கட்சி இல்லைங்க. இன்னைக்கு திமுக கேளு, கண்ணை முடிஞ்சவன் எதிர்க்கிறான். அவன் கான்செப்ட் என்னன்னா, பணத்தை கட்டி நான் ஸ்கூல் கட்டுவேன், பணத்தை கட்டி நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வருவேன், பணத்தை கட்டி நான் வாத்தியாரெலாம் வேலைக்கு வைப்பேன், நான் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் 3rd லாங்குவேஜ் வந்துருச்சுன்னா, ஒரு மாற்று மொழி வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ நான் எங்கே போகிறது, ரோட்டில் போகிறதா அப்படின்னு இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய எம்பிகள் MLAக்கள் இவங்க பள்ளிக்கூடத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ரோட்டில் நிற்கணுமா? இதை ஒரு ஆட்சியாளர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிற இடத்துலலாம் ஹிந்தி இருக்குது, ஆனால் அந்த ஹிந்தி அரசாங்க பள்ளியில் கொண்டு வரோம்னு நாங்கள் சொன்னால் நாங்கள் விரோதியாக வரோம். இல்லை, தமிழ் மொழிக்கே விரோதியாக வரும். தமிழக எம்பிக்களை வந்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்ற அவர் யூஸ் பண்ண வார்த்தை சரியா இல்லைங்க. நாகரிகமற்றவர்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு உண்மைக்கு புறமான விஷயத்தை சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு இரிட்டேஷன் வரதாங்க செய்யும். பொய் சொல்கிறவன் இவ்வளோ தீர்க்கமாக அண்ணன் தயநிதி மாறன் பேச்சு பார்த்தீங்கன்னா ஷேவ் ஷேவ், திமுக ஆட்சி பப்பி ஷேவ். இதை நான் பகிரங்கமாக பதிவு செய்கிறேன். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? பார்லிமெண்ட்டில் போய் உங்களை எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சோம்? என்ன பர்பஸுங்க? MP எதுக்காக பார்லிமெண்ட்டுக்கு போகணும் சொல்லுங்கள்? அதாவது ஒரு திட்டம் மக்களுக்கு எதிரான திட்டத்தில் ஒரு மாற்று சிந்தனைகள் இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கு சிந்தனையை கூட நினைக்கல. ஆனால் இது போன்ற மட்டரகமாக யோசிக்கிறதா ஒரு கீழ்த்தரமான சிந்தனை. திமுக மட்டும் மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சியும் தானே சொல்லுது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு. பிஜேபி ஆளாத மாநிலங்களும் கூட இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்கிறாங்க. இல்ல, அவங்கள முட்டாளா? தமிழகத்துல வந்து பாமக உட்பட ஏங்க பாமக எதிர்க்குது, அது அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய கொள்கை இருந்துட்டு போகுது. நாங்கள் பேசுவது அதனுடைய தெளிவு இல்லாதவர்களுக்கு தெளிவுபடுத்த தயாராக இருக்கோன்றோம். அதாவது இதுவரை என்னன்னு காங்கிரஸ் கொண்டு வந்தது என்ன? ஹிந்தி. அந்த ஹிந்தி இம்போசிஷன் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அதுலேருந்து ரொம்ப விலகி வந்துட்டோம். பாரதிய ஜனதா கட்சி சொல்வது ஒன்று தான், ஒரு மாற்று மொழி கற்றுக்கோங்க, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பயன்பெறட்டும். இதில் என்ன குத்தம் கண்டுபிடிச்சிங்க? திமுகவின் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்றாங்க. நான் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பாட்டு மூலமா சொல்லன்றீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பிரபலமாக போயிட்டுருக்கு, மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கர்த்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர். இந்த பாட்டு திமுக இன்னைக்கு சரியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி எல்லா திட்டங்களும் எல்லா அரசாங்கங்களும் அரசாங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு தேங்கிட்டு இருக்கு. நம்பால் தூங்கிட்டு இருக்காரு. யாரு? சீஃப் மினிஸ்டர் அண்ணன் ஸ்டாலின். திமுக எதை கண்டுபிடிச்சு இன்னைக்கு இந்த கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க சொல்லுங்க. அண்ணன் ஜெகத் ரட்சகன், அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் பொன்முடி, இவங்கெல்லாம் நடத்தாத பள்ளிக்கூடமா? இவங்கெல்லாம் நடத்தாத காலேஜா? அங்கெல்லாம் ஹிந்தி இருக்கா இல்லையாங்க? அதான் அவங்க சொல்றாங்களே, அது CBSE சிலபஸ்னால ஹிந்தி இருக்கு. இது நீங்க கேவலமான வேலையா இருக்கு. இது ஒரு அரசாங்க பள்ளிக்கு வரணுமா கூடாதா? ஒரே பிரைவேட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு வரணுமா கூடாதா? அரசாங்கத்தை பார்த்து பிரைவேட் அடாப்ட் பண்ணும், அதான உண்மை. இங்க அரசாங்க லெவலில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுமே டவுனாக போயிருக்கு. காரணம் என்ன? திமுகவுடைய ஆட்சி லட்சணம். இன்னைக்கு பிரைவேட்டா சூப்பர்ன்ற ஒரு மைண்ட் செட் நம்மளாம் வந்துட்டோம். கரெக்டா? பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன இருக்கோ, பிரைவேட்ல என்னென்ன இருக்கோ அதே விஷயத்தை என் பிள்ளை கற்றுட்டா என்னங்க பிரச்சனை உங்களுக்குலாம்? இதை கேட்டால் சுற்றி வி won't allow, அனுமதிக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், இந்த திருட்டு திமுகவை அனுமதிக்க மாட்டோம். அண்ணன் வைகோலாம் என்ன கூவுறாரு, கூவல் திலகமாக இருக்கிறாரு. வெக்கோலோட நம்பிடலாம், அண்ணன் வைகோவை நம்பி ஒரு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு. அண்ணன் திருமாவளவன் தொடர்ச்சியாக கருத்துக்களை சொல்கிறாரு. ஏதாவது ஒன்று காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கா? கோவம் வருதுங்க. 2 தளபதியால் தலைவலிகள் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. இல்லை, உங்களுடைய ஒரு மாற்று கருத்து மாற்றும் சிந்தனையும் ஒரு கட்சிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற எல்லா கருத்தையும் இல்லைங்க. அந்த கருத்தில் இருக்க நல்ல சாராம்சம் சொல்லுங்க. ஏங்க இது நியாயம் தானேங்க, இதை சொல்கிறாரு, கேட்டால் என்ன சொன்னால் கேட்டுக்க போகிறோம். இல்ல, நாங்க சொல்லக்கூடிய நியாயத்தையும் இவங்க அநியாயம் பேசணும், எவ்வளவு கோவம் வருங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட MP சொல்லுங்க, அவர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா? தமிழக மாணவர்களுக்காக அந்த கத்து கத்துறாரு.
அது மாதிரிலாம் எம்பி இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு மக்களுக்கு 4 விஷயம் நடந்திருக்கும். எல்லாம் அங்கே போய் பாட்டு பாடுறதுக்கும் அங்கே சேர இடிச்சுக்கிறதுக்கும் ஷேம் பப்பி ஷேம்னு கத்துறதுக்கு லைக்காக இருக்காங்க. அக்கா தமிழிசை தங்கப்பாண்டியன், அண்ணன் தயாநிதி மாறன், அண்ணன் ஜெகத் ரட்சகன் தொகுதிக்காக பேசின விஷயம், தமிழ்நாட்டுக்காக பேசின விஷயம், சும்மா எதிர்ப்பு நாங்கள் ஒரு நாடகத்தை போட்டு வரதுதான் உங்களுக்கு எம்பியை காமிச்சிருக்கோமா? 40 எம்பி ஆக 40க்கு 40 கொடுத்த மக்கள் வீரவசனம் பேசுறது இல்லை. என்னையா பேசுனீங்க என் நாட்டுக்காக, என்னுடைய மாநிலத்துக்காக? மத்திய அரசு எதிர்ப்பதே நோக்கமாக வச்சு ஒரு 40 எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புவீங்களா நீங்க? தர்மேந்திர பிரதான் அண்ணன் யாரு? மாண்புமிகு அமைச்சர் எந்த தொகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சொல்லுங்க. தமிழ்நாட்டிலிருந்து வந்தவரா? அவர் பட்டவர்த்தனமா சொல்றாரு, தமிழக மக்களை ஏமாத்துறாங்க, அந்த மாணவ மாணவிகள் வாழ்க்கை எக்கெடுக்கிட்டு நாசமா போனாலும் பரவாயில்லன்னு திமுக நினைக்குது, திமுக யூட்டர்ன் போடுது, சொன்ன வார்த்தைக்கு திமுக நிக்கலன்னு சொல்லி ஒரு அமைச்சர் சொல்றாரு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சு. எங்கேயோ ஒரு ஸ்டேட்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த ஒரு மந்திரிக்கு தமிழக மக்கள் மீது அவ்வளோ பெரிய ஒரு கரிசனம், தமிழக மாணவர்கள் மீது அவ்வளோ ஒரு அக்கறை. அந்த அக்கறை இந்த ஆட்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா? ஒரு கால்வாசி இருக்காங்க. மேக்கப் பண்ணி அவ்வளோ தூரம் போறீங்க இல்லைங்க டெல்லி வரை. நான் தனி மனித விமர்சனம் செய்யலைங்க. அவ்வளோ மேக்கப்பா, கருப்பு சட்டை, கருப்பு கவுன்லாம் போட்டு நிற்க தெரியுதுல்ல உங்களுக்கு. நான் கேட்பது, மக்கள் சார்ந்து பேசுவதற்கு இவங்களுக்குலாம் என்னங்க பிரச்சனை? ஓட்டு கேட்கறதுல வரீங்க, எங்ககிட்ட எதுவுமே எங்களை பற்றி பேசாமல், எங்கள் திட்டம் சார்ந்து பேசாம நமக்கு எது தேவை? இப்போ தென்சென்னை எடுத்துக்கோங்க. தென்சென்னைக்கு தேவையானது என்ன? அக்கா தமிழிசை தங்கப்பாண்டியன் பேசியிருக்காங்களாங்க. அந்த கருமத்தை பேசுறதுக்காக நான் உங்களை அமிச்சா அங்கே போய் அருவருப்பு அரசியல் செஞ்சுட்டு இங்கே வந்து ஏதோ சாதிச்சது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. மத்திய அரசு எதற்காக எதிர்க்கணும்? லூஸா நீங்க? லூஸாங்க, பைத்தியம் கூட பண்ணதுங்க. அந்த வடிவேல் என்ன படத்தை வருமே, எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் என்ன சொல்ல முடியுமா? யூஎஸ்ஏ ஆப்பிரிக்காவா? பஸ்ல போலாமா ஷேர் ஆட்டோல போலாமா? அந்த கதையா இருக்குது. கேவலமா இல்லை? இல்ல அவங்க போய் எதுவுமே கேட்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? என்ன கேட்டாங்க சொல்லுங்க. தென்சென்னைக்காக என்ன கேட்டாங்க? தமிழிசை வெள்ள நிவாரணம் தொகையை வந்து பல வருஷமாக துட்டுன்னு ஓடுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஒன்று துட்டுன்னு ஓடுவாங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாதுங்க. ஒன்று துட்டுன்னு போறது, இங்கே துண்டை போடுறது. இந்த கேவலமான வேலை தேவையா? தூத்துக்குடிக்காக கனிமொழி அவர்கள் கேட்டாங்க, தென் சென்னைக்காக தமிழிசை தங்கப்பாண்டியன், தயாநிதி மாறன் அவர்கள் எல்லாருமே கேட்கறாங்க. எத்தனை முறை கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? எங்க கிட்ட ஓட்டு 100 தடவை கேட்குறீங்கல்ல, காலில் வந்து விழுறீங்கல்ல, 100 பணம் கொடுக்குறீங்கல்ல, எங்களுக்கு இவ்வளோ கெஞ்சி கூத்தாடி எங்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு போய் அங்கே நீங்கள் செய்த சாதனை என்ன? இன்னும் பேருக்கு பின்னாடி எம்பின்னு போகிறதுக்கு நாங்கள் தான் இழிச்ச வாங்கிங்களா? என்ன மேடம் நடக்குறீங்க? இது எப்படின்னா, ஒரு முதலமைச்சர் வராரு, இன்னொரு தளபதி வராரு, அண்ணன் விஜய் வராரு, இங்கே நடக்கிற நாடகத்தையெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அதர் ஸ்டேட்காரெல்லாம் காரு துப்புவாங்க. இவங்க உட்காந்துக்கிட்டே ஆக அந்த நார்த் இந்தியாலாம் எப்படி இருக்கு பார்த்தீர்களா? இவன் கேவலம் பேசுறது உட்காந்து அடுத்தவங்க அவங்களாம் டெவலப் ஆகிட்டே வராங்க. அதாவது என்கிட்ட இருந்து நாகரிகம், என்கிட்ட இருந்து கலாச்சாரம், என்கிட்ட இருந்து என் மொழியிலிருந்து வந்த பல மொழிகள், என்கிட்ட இருந்து பெரிய வீரமும் விவேகமும் கற்றுக்கிட்டு போன மாநிலங்கள்லாம் இன்னைக்கு வளருது, செழிக்குது. அவன் நாகரிகமாக வந்துட்டு இருக்கான், அவனும் சூப்பராகிட்டே போகிறான். கற்றுக் கொடுத்தனா பரதேசியாக தெரியுது. யாரால? இந்த தற்கூரி திமுகவில் தாங்க. கேள்வி கேட்க யாருமே இல்லையங்க இந்த நாட்டில். என்னங்க நடக்குது? புரட்சி இளைஞர் அண்ணாமலை டெய்லி சட்டையை பிடிக்கிறார், அந்த காலரே கிழிச்சிக்கிச்சு, ஆனாலும் தச்சுக்கிட்டு டெய்லி வரான். ஆக இந்த ஒன்றிய அரசு ஒழிப்பேன். இவங்களை ஒழிச்சாலே ஒழிய நம்ம நடுத்தரவு நிற்கக்கூடிய சூழ்நிலை விரைவில் உருவாகும். இல்லை, இன்னைக்கு பாஜக சார்பாக பொள்ளாச்சியில் நேற்று தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்கு இன்னைக்கு பாஜகவினர் போராட்டம் நடத்தி கைது செய்யவும் பண்றீங்களே. பார்த்துக்கோங்க, நீ நியாயம் பேசினா, நீ தர்மத்துக்காக நின்னா, நீ மக்கள் சார்ந்த அரசியல் பேசினா கைது பண்ணுவாங்க. முந்தா நேற்று மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக, அதாவது வேற்று மொழி ஒன்று கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தென் சென்னையில் விருகம்பாக்கம் பகுதியில் தாமரை நாயகி அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் கையெழுத்திறக்கிறதுக்கு வராங்க. சரிங்களா? போலீஸ்கிட்ட முறையாக கேட்டு தான் நாங்கள் வரோம். நாங்கள் பாகிஸ்தான் தீவிரவாதி போல எங்களெல்லாம் மடக்கி 3 மணி நேரம் ஒரு நேஷனல் லீடரை ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க. என்ன அநியாயம் இது? இல்லை, கொடுக்கப்பட்ட டைம் என்ன? நான் அந்த களத்தில் நான் இருக்கேன், அம்மாவோட நான் இருக்கேன். அங்கே போய் இறங்கினோடனே கையெழுத்து போட வராதிங்க. இன்ஸ்பெக்டர் வீடு தேடி வராரு, அம்மா ரிக்வஸ்ட் பண்ண சொன்னாங்கம்மா வராதிங்க. என்ன நடத்துறீங்க நீங்கள் அரசாங்கம்? யாருக்காக பண்ணுறீங்க? ஆனால் நீங்கள் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இப்போ குழந்தைங்களோட கையெழுத்து வாங்குவீங்க, அது நியாயமா? அன்பில் வகை சொல்கிறாரு, ரோட்டில் போகக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு பிஸ்கெட் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்க. மிரட்டி கையெழுத்து வாங்க. த்ரெட்டனிங், அந்த வார்த்தையை விட்டீங்களே. த்ரெட்டனிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நான் கேட்குறேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் கையெழுத்து வாங்கின ஃபோட்டோவை நான் காட்டவா? இவங்களும் மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுப்பாங்க? கேவலமா இல்லையா மேடம்? இதெல்லாம் என்னதான் இவங்களோட முறை என்றே தெரியலையே. நம்ம இவங்களை ஓஹோ இவன் செயின் திருடன் அப்படின்னு நினைக்கும் போது இவன் என்ன பண்றான்? அடுத்து பிட் பேக்கெட் பண்றான். நம்ம நினைக்கிற நேரத்தில் வேற விதத்தில் திருடுத்தனம் பண்ணி நம்மளை வேற திசை திருப்பியும் விட்டுட்டே இருக்கான். ஒரு சிந்தனை நம்ம வைக்கவே மாட்டான் பாருங்க.
அண்ணா யூனிவர்சிட்டி வரும், டக்குன்னு ஆளுநருக்கு போவோம், டக்குன்னு மொழிக்கு போவோம். ஆக மொத்தம் இந்த ஆட்சியை டக்குன்னு தப்பிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளோ அதெல்லாம் தான் செஞ்சுட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. இதை கண்டித்து ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மக்களுக்காக மக்கள் சார்ந்த கட்சியாக பாஜக நிற்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமைச்சருடைய மந்திரியினுடைய அந்த உருவபொம்மை ஏற்பதனால உங்களுக்கு கிடைக்க போகிற பிரயோஜனம்? சரிங்க, ஓப்பனாக பேசுவோம். இந்த மும்மொழியை கொண்டு வரதுனால பாஜக என்ன ஒரு கிரெடிட் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு கமிஷன் வருதா? இல்ல ஹிந்தியை திணிக்கிறாங்க. எங்க திணிச்சோம்? ஐயோ, திரும்ப திரும்ப திணிப்புனா முடியலங்க. இல்லைங்க, நேற்று பாராளுமன்றத்தில் ரிஷிகாந்த் தூபே அவர்கள் பேசும்போது ஜார்க்கண்டுடைய எம்பி சொல்றாரு, தமிழை விட பழம்பெரும் மொழியாக இருப்பது சமஸ்கிருதம் அப்படின்றாங்க. அதுக்கு திமுகவும் எதிர்ப்பு தெரியல, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோ இல்ல சமஸ்கிருதம் இல்ல தமிழ் தான் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அண்ணாமலை அவர்கள் அந்த கருத்து இல்லைங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மந்திரி, அதாவது ஏதோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுவதற்கெல்லாம் பாஜக இல்லைங்க, அவங்க சார் நம்ம மொழி பற்று இருக்குன்னா இல்லைங்க எங்க மொழி தான் அப்படின்ற இதுவே பிரதமர் சொன்னாரா, உள்துறை அமைச்சர் சொன்னாரா, முக்கிய பதவிகளில் மக்கள் சார்ந்திருக்கக்கூடியவங்க சொன்னா கேளுங்க. அந்த எம்பி சொன்னது தவறு, அவருடைய கருத்து. அது ஒரு கண்டனத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லி தெரிவிப்பாருங்க. இல்லைங்க, இவங்க பண்ணக்கூடிய டார்ச்சர் தாங்க முடியலங்க எங்களால. இந்த திமுக டெய்லி எங்களுக்கு அங்கங்க வேலை கொடுத்துட்டே இருக்கான். தொடர்ச்சியா பிரச்சனைகள், தொடர்ச்சியாக தமிழ்நாடு மக்களுக்கு இன்னலை சம்பாதிச்சிட்டு இருக்கான். இந்த இன்னலெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் காப்பாற்றுறதுக்குள்ள பெரிய வேலையா இருக்கு. 24 hours பத்தலை பிஜேபிக்கு, இந்த மக்களை காப்பதற்கு பத்தலை. திமுக நொட்டோரியஸா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அராஜக அரசியல் செஞ்சுட்டு இருக்குது. ஒரு அமைச்சர் இந்த அளவு காட்டாமல் பதில் சொல்றாருன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இவங்க அவரை வந்து ரொம்ப அவரை ட்ரிகர் பண்ணி அவர் பாவம் ஒரு மாதிரி ரைட்டார். பார்த்தீங்கன்னா மந்திரி விவசாய சார்ந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த முறையாவது நிதியை கொடுப்பீர்களா அப்படின்னு திமுக சார்ந்த ஒரு எம்பி கேட்குறாரு. அப்போ உடனே அமைச்சர் வந்து சொல்கிறாரு, நான் குற்றச்சாட்டு சொல்லணும்னு சொல்லலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் 2 தடவை வந்தேன், 2 மீட்டிங்க்கு வந்தேன், 2 மீட்டிங்குமே உங்கள் துறை சார்ந்த அமைச்சர்கள் வரலை. ஏன் எங்க தலைவா போனேன்? தமிழ்நாடு மக்கள் கண்ணுக்கு தெரியலையா? அப்ப விவசாயிகளை கண்ணுக்கு தெரியலையா? நாடகம் இல்ல. அதே சொல்ற அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் ஒரு கேலி விதமாக சொல்ற மாதிரி நான் மன்னிப்பு கேட்கிறேன் தமிழர்கிட்ட ஐயோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா, கேலில இவன் பண்றது கேலி கூத்தான ஆட்சி. இதை பார்த்தா சூப்பரா இருக்கு உங்களுக்கு. ஒரு மந்திரி மன்னிப்பு கேட்கிறாரு, ஐயோ இப்படி ஒரு நாசக்கரண்ட மாட்டிக்கிட்டீங்களே, நான் வந்தேங்க உங்களை பார்க்க, அவங்க வரலங்கன்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு? நாங்க சுட்டி காட்டுறோம். ஏங்க ஒண்ணுமே செய்யாத இவன் நான் அதை செஞ்சேன் இதை தந்தேன் நான் வெளில விட்டேன் அம்ப வளைச்சேன் சீனை போட்டுட்டு இருக்காங்க. ஆட்சி நடத்துகிறோம், மத்திய அரசில் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறோம், மக்கள் சார்ந்த திட்டங்களை கொண்டு வரோம். அவர் வந்தவருங்க, தமிழ்நாடு மக்களுக்காக தமிழகத்திற்கு வந்தவர், விவசாயம் சார்ந்த விஷயங்களை விவாதிக்க வந்தவர். வரும்போது இவங்களாம் வரல, அது சுட்டி காட்டுமா வேணாமா? அதை தாண்டி சொன்னதுக்கு பார்த்தீங்களா நீங்கள் நீங்களும் பாருங்கள், இப்பயும் சொல்கிறேன், திமுக மேலே எங்களுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் வரேன். ஒரு மத்திய அமைச்சர் ஒத்துக்கிட்டு வராரு, எதனாலங்க? தமிழ்நாடு மக்கள் மீது முக்கியத்துவம் வச்சிருக்கோம் நாங்கள், அதனால நாங்கள் வரோம்னு விரும்புகிறோம். அதை நீங்கள் வரவேற்றுக்கோங்க சார். அதை நீங்கள் வரவேற்று அதை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மக்களுக்காக நிற்கிறதுன்னு சொல்லி ப்ரொபகண்டா பண்ணுங்க. இந்த திருட்டு பசங்க எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறதும், அங்கே போய் பார்லிமெண்ட்டில் கருப்பு கொடி காட்டுறதும், இங்கே கருப்பு கொடி காட்டுறது, அங்கே கருப்பு புடவை கட்டுறது, இது ஒரு பழப்பாங்க. இதெல்லாம் ஒரு வேலை. நீ கருப்பு சட்டை போடுறதுக்கும் கருப்பு புடவை கட்டுறதுக்கும் நீ எம்பியை காமிச்சோமா? எவ்வளவு திட்டங்களை கேட்டு வாங்கலாம். இந்த தமிழக மக்களுக்கு 6 தொகுதியை சார்ந்தது ஒரு எம்பி, எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சேர்த்துருக்கலாம். இங்கே தான் எம்எல்ஏங்க அசம்பிளியில் உட்காந்து பல்லாங்குழி ஆடிட்டு இருக்காங்க. சரி, பார்லிமெண்ட்லேயாவது எதையாவது ஒரு பண்ணுவீங்கன்னு பார்த்தா அங்கேயும் அதே பல்லாங்குழி தான். என்ன கேவலம் இது? இடி அமலாக்கத்துறை வந்து டாஸ்மானுடைய அலுவலகத்தில் வந்து 3 நாளாக ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. ஜெகத் ரக்ஷன் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்புடைய இடங்கள் எல்லாமே இது பண்ணுறாங்க. இதற்கு என்ன ஒரு விஷயம் வந்து உதயநிதி அவர்கள் வந்து பதிவு பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மும்மொழி கொள்கை டீலிமிட்டைசேஷன் இதை வந்து திசை திருப்புவதற்காக அப்படியே இடி வந்து ஒரு ரைடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொரு தரப்பு என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ மார்ச் 14ஆம் தேதி வந்து செந்தில் பாலாஜி அவருடைய பெயில் விஷயம் வந்து வரப்போகுது. ஸோ ஒரு பெயிலில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, சும்மா ஒரு இதுக்காக பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு திசை திருப்பும் விதமாக தான் இடியை வந்து பாஜக ஏவி விட்டுருக்கு அப்படின்னு. இவங்க திருடர்களே இல்லையா? அந்த வாதத்துக்கு வரும். ஜெகத் ரக்ஷன் வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரா இல்லையா? அப்போ ஏன் ஜெயிலில் போடல? இங்கே தான் மேடம் ப்ரூவ் ஆகணும் மேடம். 10 ரூபா திருடிருக்காருன்னு இப்போதைக்கு தெரியுது. தோண்ட வந்துட்டே இருக்குங்க மேடம். புதையல் மாதிரி செந்தில் பாலாஜி 10 ரூபா அதிகமாக வாங்குறாரு ஒயின் ஷாப்பில். தெரியுமா தெரியாதா? ஊரறிஞ்ச விஷயம். செந்தில் பாலாஜி என்ன திருடுறாரு? செந்தில் பாலாஜி ஜெகத் ரக்ஷனும் திமுக எப்படின்னா, ஏப்பா உத்தம வராம்பா சொம்பெடுத்து உள்ள வைப்பான்ற கதை. இவங்கெல்லாம் என்னவோ பெரிய தேச தந்தைகள் போலவும், அப்படி சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் போலவும், நாங்கள் என்னவோ நல்லவர்களை கொண்டு சிறைப்படுத்துறது போலவோ, அவங்கள கொண்டு வழக்கு போடுவது போலவோ, இவங்களை இது போன்ற விஷயங்களை வச்சு திசை திருப்பணுன்ற அவசியம் கிடையாது மேடம். திசை திருப்பணுன்ற அவசியம் என்ன அது சொல்லுங்க. மும்மொழி கொள்கை ரைட்டு. மும்மொழி கொள்கையிலேருந்து 1% கூட பாஜக பின்வாங்க போவது இல்லை. 7 பிள்ளை படிச்சே ஆகணும். நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம், சண்டை செஞ்சுப்போம், பார்த்துருவோம்.
2026 இப்போது டெல்லியில் எதை வச்சு ஆட்சி கலைஞ்சது? ஆனால் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் ஒரு போட்டிருக்காரு பார்த்துங்க. அந்த லிக்கர் ஸ்கேமால தான் பல மாநிலங்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகள் எல்லாம் ஓட விரட்டி மக்களால் விரட்டப்பட்டிருக்காங்க. அவன் ஒரு டெல்லி சத்தீஸ்கர் போட்டுட்டு தமிழகத்துக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ன்ற மாதிரி அந்த ஒரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆனது 2 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வேகம் எடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படி போச்சு. இப்போ வேகமாக ரிதம் மாதிரி போயிட்டு இருக்கு. விரைவில் இந்த திமுகவை தூக்கி எரியலைன்னா நம்மளை கொண்டு போய் முச்சத்தில் விடுத்துருவான். ரோட்டில் விட்டுருவான் மேடம். ரோட்டில் விட்டு பார்த்தீர்களா, ரோட்டிலே உங்களை விட்டிருக்கிறேன், சேஃபாக இருங்கன்னு சொல்லி ஒரு பீலாக விடுவான். நம்ம நம்பி 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 ஏமாந்து போனதை தாண்டி திமுக நமக்கு செஞ்சது எதுவுமே கிடையாது. அதனால் இந்த ஜெகத் ரட்சகன் வழக்கை பற்றியோ செந்தில் பாலாஜி வழக்கை பற்றியோ இன்னும் பொன்முடிக்கு வரும், இன்னும் ஏவா வேலுக்கு வரும். இதையெல்லாம் இவர்களெல்லாம் தப்பு செஞ்சவங்க. தப்பு செஞ்சவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் என்ன தப்பு? அதை நீங்க அரசியல் கூட நினைக்க மேடம். ஆமாம், அரசியல் தான், செஞ்சே தீர்வோம். இல்ல, செந்தில் பாலாஜி மேல இப்படி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, எல்லாரும் வந்து சொல்றாங்க 10 ரூபாய் வாங்குறாரு. ஆனா தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தியாகின்னு தானே குறிப்பிடுறாரு. தியாகின்னு தான் குறிப்பிடுவாங்க. முதலமைச்சர் யாரு? அவர் தியாகிகளுடைய தலைவர். அப்போ ஒரு திருட்டு பையன் வந்தால் தியாகின்னு தான் சொல்லுவாங்க. ஃபுல்லாக திருட்டு கூடாரம் மேடம். யாராவது ஒரே ஒருத்தர் சார் மக்கள் சார்ந்து வேலை பார்க்குறாங்க விடுங்களேன், ஏதோ வேலை பார்க்கட்டும் விடுங்களேன், இல்லை தொகுதி சார்ந்து வேலை பார்க்குறாங்க விடுங்களேன். இது எல்லாமே அக்யூசேஷன்ஸ் தான், எதுவுமே ப்ரூவன் கிடையாதுன்றப்போ எல்லாமே ப்ரூவன். கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருங்க. அதாவது கெட்டது வந்துங்க அப்படியே அடிக்கிற காற்றுல எச்சல் அப்படியே மேலே பறக்குங்க. இப்போ மேலே பறக்குது சூப்பர்னு காற்று முடிஞ்சாலும் எச்சல் கீழே வந்துடும். அதுபோல் அந்த திமுக ஆட்சிக்காரங்க இன்றைக்கி ஏதோ அந்த ஆட்சி மிதப்பில் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2026 எல்லா கதையும் முடியும் போது இவங்கெல்லாம் கீழே கிடப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க. இன்றைக்கி நாங்கள் தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களும் ஆளுங்கட்சி ஆகிட்டே இருக்கோம். எதனால்? மற்ற கட்சியினுடைய இதை வந்து பிளவு பண்ணிட்டு பாஜக வந்து சேர்றாங்க, அந்த குற்றச்சாட்டை தானே வைக்கிறாங்க. கடவுளே, என்னங்க இது? இப்போ திமுக என்ன சொல்லுது? எங்களுடைய கூட்டணி பலம். அப்போ கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சா நல்லதா? நாங்கள் எங்கெங்க பிரித்தோம், யாரங்க பிரித்தோம் சொல்லுங்க. வேற மாநிலத்தில் வந்து கட்சிகளை பிரிச்சுட்டு அப்படியே சிவசேனா இதெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க, ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு பாஜக வந்து அதிமுகவுக்கும் அந்த நிலை தான் நடக்கும். நாங்கள் போய் பிரிஞ்சுக்கோங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரணும், தயவுசெய்து எடுத்து பிரிச்சா ஆட்சிக்கு வர முடியும் சொன்னோமா? அவரவர் சூழ்நிலையில் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. மக்கள் எங்களை ஏற்கிறாங்கன்றதாங்க உண்மை. அந்த மனநிலைக்கே வரமாட்டீங்க நீங்கள். அதை சொல்லுங்களேன். நாங்கள் ஒரு இடத்துல ஆட்சி அமைக்கிறோம், மக்கள் எங்களை விரும்பி வாக்களிக்கிறாங்க, அதை எவ்வளோ எள்ளி நகையாடுறீங்க? அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இங்கே உடச்சி விட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க. பார்லிமெண்ட்டில் போய் இவங்களாம் சிரிக்கிறது மாதிரி இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தா சிரிப்பாக வருது எங்களுக்கு. மக்களை இவர்கள் நகைச்சுவை போல பாவிக்கிறாங்க. மக்களை இவங்க ஆதித்யா டிவி போல இவங்க பாவிக்கிறாங்க. நாங்கள் சிரிப்பு போலீஸ் இல்லைங்க, நாங்கள் உண்மையான போலீஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு கட்சி. அண்ணன் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் கையில் 2026 காயின் எங்ககிட்ட இருக்குங்க. நாங்கள் வைக்கிறது தான் சட்டம். இதை நான் திமுறா சொல்லுங்க. மக்கள் சார்ந்த அரசு செய்யக்கூடிய நாங்கள் எவ்வளோ திமுறாவோட பேசலாம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி வசம் தமிழகம் வரணுங்க. இதை நான் ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறேன். இதுதான் நேரம், இனி எல்லாம் மாறுன்ற கான்செப்டோடு தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பயணிக்குது. இவ்வளோ ஒரு நாள் இவன் பண்ண திருட்டுத்தனத்தை மக்கள் மறக்கவே கூடாது, மனசுலேயே வச்சுருக்கணும். 2026 இவங்களை வீட்டுக்கு அனுப்பினா ஒழிய தான் நம்ம வீட்டில் ஒழுங்காக இருக்க முடியும். இல்லைனா வீடு இல்லாத, வாசல் இல்லாத, வேலை இல்லாத பைத்தியக்காரர்களாக நம்மளாம் தெரியக்கூடிய காலத்தை இவர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள் தெரிவித்துக்கிறேன். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி.